இதுதான் கூந்தங்குளம் ஏரி. உள்ளே வந்த உடனே நான் கண்டு மிரண்டது இதுதான். எங்கே பார்த்தாலும் பெயிண்டட் ஸ்டோக்கு தான். பெயிண்டட் ஸ்டோக்குக்கே உருவாக்கப்பட்ட குளம் போல் இருக்குது. வேறு நிறைய பறவைகள் இருந்தாலும் பெயிண்டட் ஸ்டோக் நிறைய இருக்கிறதுனால வேறு ஒன்றுமே கண்ணுக்கு தெரியலை. இப்போ தான் நிறைய பெயிண்டட் ஸ்டோக்கு கூடு கட்ட ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பெயிண்டட் ஸ்டோக்கு கூடு கட்டி அடகாத்துட்ருக்கு. கிட்டத்தட்ட ஷிஃப்ட் முறையில் இது அடகாக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பொதுவாக டிசம்பர் மாதத்தில் பறவைகள் மைக்ரேட் ஆகி வந்துடும். ஆனால் இந்த முறை டிசம்பர் மாதத்தில் குளத்தில் தண்ணி கிடையாது. குளத்தை நம்பி வந்த 1-2 பறவைகள் இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த நியூஸை கலெக்டர் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. கலெக்டர் அப்புறம் மணிமுத்தாறு டேமில் இருந்து தண்ணி கொண்டு வர ஆர்டர் போட்டு தண்ணியை கொண்டு இந்த குளத்தை நிறைச்சிருக்காங்க. அதனால தான் சீசன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஊருக்காரங்க இந்த பறவைகளுக்கு மேலே வச்சுருக்கிற அன்புக்கு அளவே இல்லை. சூப்பரில். இதனுடைய உடம்பில் பெயிண்ட் அடித்தது போல் இருக்கிறதுனால பெயிண்டட் ஸ்டோக் அப்படின்னு அழைக்கப்படுது. 1 முதல் 5 முட்டைகள் வரை இடும். 1 மாதம் அடை காக்கும். 2 மாதம் குஞ்சு பொறித்து வளர்கிறதுக்காகவும் மொத்தம் 3 மாதங்கள். இந்த 3 மாதத்தில் மைக்ரேட் ஆகி கூடு கட்டி முட்டையிட்டு அடை காத்து குஞ்சுகளை வளர்த்து கூட்டி செல்லும். அடுத்த வருஷம் கரெக்டாக இந்த டைமில் கரெக்டாக இதே இடத்துக்கு ட்ராக் பண்ணி வந்துடும். எந்த அளவுக்கு ஞாபக சக்தி இல்லை, அதனுடைய ட்ராக்கிங் சென்ஸை சொல்லவே வேண்டாம். புதுசாக யாராவது வித்தியாசமாக வந்தாங்க, அதுக்கு ஏதாவது டேஞ்சர்னு தோணுச்சுதுன்னா உடனே அலாம் மெசேஜ் எல்லாத்துக்கும் கொடுக்குது. இது ஒரு சின்ன பறவைகள் சரணாலயம் தான். கிட்டத்தட்ட 1.3 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஏரியா உள்ளது. அப்புறம் பார்த்திங்கன்னா 45 வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 1,00,000 பறவைகள் ஒவ்வொரு வருஷமும் ப்ரீட் பண்ணிவிட்டு திரும்பி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க.